பார்த்தா நமக்கு வந்து பயங்கரமா இருக்கும். பல பேரை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும் இந்த படம். இதுலயே ஒரு டயலாகும் வருது. என்ன சொல்றாருன்னா, தத்துவம் இருக்கிற தலைவருக்கு பின்னாடி போங்க, தத்துவம் இல்லாத தலைவர்கள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க மீன் பண்றது விஜய் சார். ஆக்சுவலி நீங்க தான் கேள்வி கேட்டிருந்தீங்க விஜய் சார் அப்படிதான் பேசுறாங்கன்னு. அவர் கொள்கை கோட்பாடுகளை அறிவிச்சிட்டாரு. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் படத்துல இருக்கு, அரசியல். விடுதலை 2 நேத்துல உண்மைக்கு தெரியல விஜய் சேதுபதியின் விடுதலை 2 பார்க்க போறோம் தியேட்டர்ல. வெற்றிமாறன் டைரக்ஷன் செம்ம மாசு, இளையராஜா மியூசிக் எல்லாம் செம்ம கிளாஸ், சூரியன் ஆக்டிங் எல்லாம் தாறுமாறு, ஆக மொத்தம் படம் செம்ம கொல மாசு, கொல 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 மாசு. படம் சூப்பரா இருக்கும், எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. படத்தை பார்த்த ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு படத்துல சென்டிமெண்டா இருக்கு. நான் இந்த படத்தை பார்க்கும்போது என் மனசுல அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. கடைசியில சாவடிச்சுட்டானுங்க படுபாவிங்க. அது என் மனசுல ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. விடுதலை இது இந்த இந்தியாவில விடுதலை நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த படத்துல சொல்றாங்க. அடுத்த தலைவர்கள் நீங்க தானே அந்த டைலாகே மாத்துறாங்கன்னா அதுவும் ஒரு அரசியல். உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேற லெவல் படம். படத்துல எல்லாமே இருக்கு, எமோஷன், சென்டிமெண்ட், லவ் எல்லாமே இருக்கு. வேற லெவல்யா, உண்மையிலேயே சொல்றேன். அந்த தினமும் அந்த பாட்டுக்கெல்லாம் பயங்கர வைபா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படத்தோட அப்படியே டிராவல் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப விஜய் சேதுபதி கூட நானும் டிராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப முக்கியம் என்னன்னா, அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மள எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா வச்சிருக்காங்க. எங்கேஜிங் தேவையில்லை, என்டர்டெய்னிங் தேவையில்லை, ஒரு உணர்ச்சி வசம், ஒரு உணர்ச்சி பொங்குச்சு பாத்தீங்களா. அதுதான் டைரக்டரோட ஒரு வெற்றின்னு சொல்லுவேன். நமக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு தாக்கத்தை கொடுத்துரும் இந்த படம். சூப்பரான படம். ஆமா, வயலன்ஸ் அதிகமா இருக்கு. அந்த ஒரே காரணம் தான் அந்த ஏ சர்டிபிகேட்டுக்காக வந்து குழந்தைங்க பார்க்க கூடாது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இதுல வந்து செக்ஷுவல் அபியூஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுல என்னென்ன கொடுமைகள் நடக்குது, இது வந்து ஒரு பீரியாடிக்கல் பிலிம் நினைச்சு எடுத்தாங்க. பீரியாடிக்கல்லாம் கிடையாது. இப்ப காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதையே எடுத்த மாதிரி தான் இருக்கு. காவல்துறை நல்லவங்க தான், உண்மையிலேயே. நீங்க சூரிய எடுத்துக்கோங்க, நீங்க காவல்துறை நல்லவங்க தான். அதை யாரு இயக்குறாங்க, எதனால இயக்குறாங்க, அது பண்ணி இருக்க அரசியல், நமக்கு என்னென்ன செய்திகளை போட்டு நம்மளை டைவர்ட் பண்றாங்க, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. சூப்பரான ஒரு படம், உண்மையிலே சூப்பரா புரியும். புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்காதவன் இன்னமும் முட்டாளாதான் போவான். எல்லாரும் புரிஞ்சுக்கணும்ன்றதா ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. ஒரு வசனமும் புரட்சிகரமா இருக்கும். ஒரு வசனமுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அவங்க சாதாரணமா பேசுற விஷயமே வந்து பார்த்தா நமக்கு வந்து பயங்கரமா இருக்கும். பல பேரை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும் இந்த படம். பல பேருக்கு, பல தலைவர்களுக்கு, பல அரசியல் கட்சிகளுக்கு பயங்கரமா உரைக்கும். அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. உள்ள யாரையுமே அட்டாக் பண்ணல, டீசெண்டா ஒரு படம் எடுத்து சூப்பரா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. புரியுறவங்களுக்கு புரியும். 2 பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலத்து இளைஞர்களுக்கு ரொம்பவே தேவையான படங்க. ஏன்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் எப்படின்னா பாத்தீங்கன்னா, ஏதோ வரோம் போறோம், அம்மா அப்பா காசு கொடுத்துட்டாங்க, படிக்க வச்சுட்டாங்க, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம பாட்டு வாழ்க்கையை பார்த்து போறோம், நம்ம என்ஜாய் பண்றோம் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா அது கிடையாது. நாம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், நாம இன்னைக்கு வந்து நம்ம அப்பா அம்மா நம்மள அருமையா பாத்துக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பேரோட உயிரிழப்பு இருக்கு, எவ்வளவு பேருடைய போராட்டங்கள் இருக்கு அப்படின்றத வந்து இந்த படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதுவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷ கதை கிடையாது. இது ஒரு 100 வருஷத்து வரலாற ஒரு 3 ஹவர்ல உங்க தலையில போட்டு புதைச்சிருக்காங்க. அருமையா எடுத்திருக்காங்க. ஒரு கருத்து சொல்ற படம்னா நீங்க இதை வந்து தயவு செஞ்சு பார்க்கலாம். ஒன்னும் இல்ல, ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒரு டைலாக் வரும். அதுல வந்து ஒருத்தர் சொல்லுவாரு, இன்னைக்கு வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்னா அதுக்கு பல பேர் தண்டவாளத்துல போய் தலைய விட்டனாலதான் நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறோம். உண்மைதான். அப்பெல்லாம் படிப்பே மறுக்கப்பட்டுச்சு. அப்பெல்லாம் இந்த ஜாதிகாரன் தான் படிக்கணும், அந்த ஜாதிகாரன் படிக்க கூடாது. அப்பெல்லாம் வந்து அந்த ஜாதிகாரன் தான் ட்ரெஸ் போடணும், இந்த ஜாதிகாரன் ட்ரெஸ் போடக்கூடாது. ஆனா இப்ப அப்படி எதுனா இருக்கா? இப்ப எல்லாருமே ட்ரெஸ் போடுறோம், எல்லாருமே கை கொத்து நடக்கிறோம்னா அதுக்கு பல பேரோட தியாகங்கள் இருக்கு பின்னாடி. ஆனா அதெல்லாம் இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதுலயே ஒரு டயலாகும் வருது. என்ன சொல்றாருன்னா, தத்துவம் இருக்கிற தலைவருக்கு பின்னாடி போங்க, தத்துவம் இல்லாத தலைவர்கள் கிடையாது. அதை யாரு மீன் பண்றாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க மீன் பண்றது பல பேரை மீன் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்க மீன் பண்றது விஜய் சாரை தான். தத்துவம் இல்ல, கொள்கை இல்ல, ஒரு அரசியல் புரிதல் இல்ல. சினிமால நடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நம்ம என்ன ஆகணும்னா 2026ல சிஎம் ஆகணும். இன்னும் ஒரு பத்திரிகையாளரை நம்ம சந்திக்கல. அப்புறமா என்ன கொள்கை இருக்கு? ஒரு 10 பேர் கேள்விக்கு பதில் சொன்னாதானே அரசியல் தலைவர். இன்னும் நம்ம பத்திரிகையாளரே சந்திக்கலாம், ஆனா ஸ்ட்ரைட்டா சிஎம் தான் அவனா. இது எப்படி? அவங்களதான் சொல்றாரு, வேற ஏதோ கிடையாது. அவரு மென்ஷன், நான் ஏன் புரிதல சொல்றேன், நான் என்னோட புரிதல சொல்றேன். அவர் வந்து தத்துவம் இல்லாத தலைவர்களை தேர்ந்தெடுக்காதீங்க அந்த லைன்ல போயிடுறாரு. பட் நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். சோ இளைஞர்கள் கொஞ்சம் வந்து அரசியல் தெளிவு பெறுங்க அப்படின்னு சொல்றாரு. வேற எதுவும் இல்ல, நல்லா இருக்கு படம். ஆமா இருக்கு. ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொள்கைகளும் தத்துவங்களும் இல்லாத ஒரு கட்சி, ஒரு அமைப்போ கட்சியோ தான்
ஓகேங்களா, ரசிகர்களை உருவாக்கும். அதை நம்ம மக்கள் கிட்ட புகுத்துட்டு போகும்போது நானே இல்லைன்னா கூட, ஒரு தலைவனே இல்லைன்னா கூட மீண்டும் அந்த கட்சி மீண்டும் எழுன்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்றது அர்த்தம் நினைக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நீங்க சொல்றீங்களா? இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? நானே சொல்லிடவா? இல்ல, நீங்க தான் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நீங்க தான் கேள்வி கேட்டிருந்தீங்க. விஜய் சார் இதை பத்தி தான் பேசுறாங்கன்னு. அவர் கொள்கை கோட்பாடுகளை அறிவிச்சிட்டாரு. அது தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்களுக்குள்ள புகுத்தாம நான் ஒரு தலைவனா நான் போயிட்டவன், இந்த கட்சியை மேல எழும்புறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. கொள்கைகளும் கோட்பாடுகளும் இல்லாத கட்சிகளுக்கு மட்டும்தான் தலைவன்கிற ஒரு ஆள் வேணும்னா ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்கி வச்சிருப்பாங்க. நீன்னு அடிச்சுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இது எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு போறேன் நான் பயப்பட தேவையில்லன்னு இருப்பாரு. போதுமா? ஆக்சுவலி படத்துக்காண்டி தான் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுல ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த வேர்டுக்காண்டி அவர் வச்சிருப்பாரு. இந்த ஒரு வேர்டு மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் கேட்கிறேன். அதிகாரம்ங்கிறது நம்மளுக்கு ஏத்த அரசியல் தலைவர்கள் உருவாகிற வரைக்கும் நம்மளே நம்மளோட அதிகாரத்தை செதுக்கிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதை என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்வீங்க? எல்லாத்தையுமே நோட் பண்ணனா எனக்கு அப்படி எதுவும் தெரியல சீரியஸா. ஏன்னா கொள்கைகள் இல்லாம இதுவரைக்கும் எந்த கட்சியுமே உருவாகல நான் நினைக்கிறேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசிகர்கள்னு சொல்றாங்களா, எம்ஜிஆருமே கட்சி ஆரம்பிக்கும் போது அவரும் ஒரு சினிமா நடிகர் தான், ஜெயலலிதா அம்மாவும் ஒரு சினிமா நடிகர் தான், கலைஞர் அவர்களும் சினிமா துறையிலிருந்து வந்தவர்கள் தான். உங்களுக்கே தெரியாதது ஒன்றும் இல்லை. அனைத்து கட்சிகளும் சினிமா துறையில் ஏதாவது ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாரு. இப்ப நீங்க சொல்ற உதயநிதி ஸ்டாலின் சாரும் இது பண்றீங்களா, சினிமா துறை இதை சேர்ந்தவங்க தானே. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சூப்பரா அந்த படம் வேற லெவல்ல இருந்தது. அண்ட் எப்பவுமே வெற்றிமாறன் சார் ரொம்ப நல்லா எடுப்பாங்க படத்தை. அண்ட் இந்த வாட்டியும் அவங்க விடுதலை பார்ட் 1 எவ்வளோ நல்லா இருந்ததோ அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. ஜென்ரலா தமிழ் சினிமால சீக்வல் படம்லாம் நல்லா இருக்காதுன்பாங்க. பட் இந்த படம் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வராது. எல்லாமே சூப்பரா இருந்தது இந்த படத்துல. அண்ட் அடுத்த பாட்டுக்கு வெயிட்டிங் கண்டிப்பா. சாரி, அவ்வளோலாம் பேசுனீங்க. இந்த படம் ரொம்ப ஒரு இமேஜினரியான கதை தான். ஸோ நீங்க நிஜ வாழ்க்கைக்கெல்லாம் அதை ரிலேட் பண்ண முடியாது. ரொம்ப அவங்க எப்பவுமே நல்லா பண்ற ஆக்ட்ரஸ் அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க எப்போ படத்துல வருவாங்க. அண்ட் அவங்க ஆஸ் யூஸ்வல் கலக்கிட்டாங்க படத்துல. தேவை இருந்திருக்குங்க. பிகாஸ் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஆக்சுவலி இது ஒரு கண்டென்ட் பேஸ்ட் ஃபிலிம்னால அண்ட் இதுல எந்த பாட்டும் இல்லை. ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க ஒரு ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளேக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் அது ஒரு நல்ல முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் சில பேர் இதுக்கு லைக் இது ரொம்ப போர் அடிக்குது, கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பிடிச்சிருக்கிறவங்களுக்கு இது ரீச் ஆகணும்ல. என்னவா இருந்தாலும் வசூல்ன்ற ஒரு டாபிக் அது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஸோ வசூலுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் பட் எல்லாத்துக்குமே சொல்லலாம், அது கமர்ஷியலும் நல்லா இருக்கு, கண்டென்ட் பேஸ்டும் நல்லா இருக்கு, எல்லாரும் வரலாம். பட் கண்டிப்பா நீங்க இட்ஸ் அடல்ட்ரேட்டட் ஃபிலிம், அதை நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுட்டு தான் வரணும். ரொம்ப சூப்பர்வா இருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா பண்ணினாங்க. அண்ட் அந்த தினம் பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே அந்த பாட்டு வரும்போது தியேட்டர்ல எல்லாருமே விசில் அடிச்சாங்க. படம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது, என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. அந்த 3 hours நமக்கு எப்படி போச்சுன்னு தெரியாத லெவல் நல்லாவே போச்சு. விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சேத்தன் சார் அவரோட நெகட்டிவ் ரோலை ரொம்ப அழகாவே கேரி பண்ணியிருக்காரு. படம் பார்க்கும்போது இந்த மனுஷங்களை பிரிச்சு பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு மெயினா ஒரு இதுவா எடுத்திருக்காங்க. தென் சூரியோட கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. மஞ்சு வாரியர் அண்ட் விஜய் சேதுபதியோட பேரிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. மஞ்சு வாரியருக்கு ஏதாவது ஆக்ஷன் ரோல் கொடுத்துட்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை. புரியல. இல்ல அப்படியெல்லாம் இல்ல அப்படியெல்லாம் நான் ஃபீல் பண்ணல. மேபி தெரியல எனக்கு, நான் அப்படி ஃபீல் பண்ணல. படத்தோட சேர்ந்து வருதா நான் எதுவும் அப்படி ஃபீல் பண்ணல. அவரோட மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்தது. படத்தோட லென்த் காரணமா மியூசிக்ஸ் கொஞ்சம் கட் பண்ணாங்க. அது மட்டும் கொஞ்சம் இன்னும் மேபி போட்டிருக்கலாம். மியூசிக்ஸுமே சாங்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தோம், பட் கட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் எதிர்பார்த்த லெவல்ல.
இல்ல வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. அந்த பிளட் தெறிக்கிற மாதிரி கன் ஷாட்லாம் ரொம்பவே பெருசா இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் முகம் சுளிக்கிற லெவல்ல இருந்தது. ஃபேமிலியா போய் பார்க்கும்போது அது மட்டும் கொஞ்சம் ட்ராபேக்கா இருந்தது. மித்தபடி சூப்பராக மாசா இருந்தது.